எனதருமை மாணவ செல்வங்களே, வணக்கம். எல்லாரும் பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டிங்களா? சரி, இன்னைக்கு காணலாம் கற்கலாம் காணொளி மூலமாக உங்களுக்கு நான் நடத்த போகிறது செய்யுள்மா. நம்ம ஏற்கனவே உரைநடை பகுதி முடிச்சிட்டோம் இயல் 4. இனி அடுத்த பாடம் செய்யுள். இதில் வெற்றி பெற என்ற சுரதாவினுடைய ஒரு கவிதை, அதுதான் உங்களுக்கு பாடப்பகுதியாக அமைஞ்சிருக்கு. எப்பவும் போல் நாம் இன்றைக்கி நுழையும் முன் நூல்வழி இது ரெண்டையும் நான் உங்களுக்கு விளக்கிட்டு அதுக்கு கூட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்னா, இந்த பாட்டுக்கு தேவையான யாப்பிலக்கணம், தமிழ் இலக்கணத்தில் 5வது இலக்கணமான யாப்பிலக்கணம் இருக்குது இல்லையா, அதை பற்றிய ஒரு பாடலாக இது இருப்பதனால் உங்களுக்கு அந்த யாப்பிலக்கணத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னால் தான் இந்த பாட்டு புரியும். சரியா? அதனால் உங்களுக்கு நான் அந்த யாப்பிலக்கணத்தில் உள்ள சில விஷயங்களையெல்லாம் உங்களுக்கு ரீகால் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவேன் இன்றைக்கி வகுப்பில். அப்புறம் நாளைய காணொளியில் தான் உங்களுக்கு பாடலை விளக்குவேன். நான் இன்றைக்கி நடத்த போகிற இந்த யாப்பு விஷயத்தை கொஞ்சம் நல்லா நீங்கள் அந்த இலக்கணத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு பாணலம் பாராட்டுதல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது இல்லையா, அதில் 4 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு பாடலை பாணலம் பாராட்டணும் செய்யுள அப்படின்னு ஒரு பகுதி இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் தனியாக நடத்துகிறேன்னு சொன்னேன். அதுக்கு இந்த யாப்பெல்லாம் தேவைப்படும். புரியுதா? அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி +1 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தமிழ் பேப்பர் எழுத போகிற பசங்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் இந்த யாப்பிலக்கணம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் உங்களுக்கு இந்த யாப்பை பற்றியும் சொல்லிடுவேன். அதனால் இந்த காணொளியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்த்தா தான் நாளைக்கு நடத்த போகிற பாட்டு புரியும், செய்யுள் புரியும். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? எல்லோரும் சொல்கிறது கேட்குது, மேம் நம்ம இன்னும் இறைவாழ்த்து பாடலை, நம்ம தமிழ் வாழ்த்து பாடலை இன்னும் பாடலை மேம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆரம்பிக்கலாமா? நிமிர்ந்து உட்காருங்கம்மா, கண்களை மூடிக்கோங்க, கைகளை கூப்பிக்கோங்க. சொல்லுங்கள். உயிர் கொடுத்த தாயே, உரு கொடுத்த தந்தையே, அறிவெனும் குருவே, அருள் காட்டும் இறையே, இடம் கொடுத்த நாடே, இனம் காத்த மொழியே, தமிழே என் மூச்சே, தலைவணங்கி வணங்குதும் நாங்கள். சரி, தமிழை வணங்கியாச்சு. இப்போ நம்ம நேரடியாக பாடத்திற்குள் செல்லலாம். பக்கம் 86 புத்தகத்தில் எடுத்துக்கோங்க. புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக என்ன வேணும்? நோட்டு, ஒரு பென்னு, உங்கள் புத்தகம், இதெல்லாம் கையில் இருக்கணும். அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் குறிப்பெடுத்துக்க முடியும். இதை ஞாபகப்படுத்திட்டேன். ஞாபகமாக கொண்டு வந்த மாணவர்களை நான் பாராட்டுறேன். சரியா? சரி, ஞாபகம் இல்லாமல் கொண்டு வராமல் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாடத்தை தொடங்கலாமா? இதில் வெற்றி பெற. சுரதா. சுரதா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? அவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். அவர் பாரதிதாசனிடத்தில் மிகுந்த பற்று கொண்டவர். அதனால் தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன் அப்படிங்கிற முதல் எழுத்து எல்லாத்தையும் எடுத்து சுப்புரத்தினதாசன், சுரதா அப்படின்னு ஒரு நிக்நேம், ஒரு புனைப்பெயரை வைத்து கொண்டார். யார்? ராசகோபாலன் அவர்கள். இவரை உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பாடல்கள்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வகுப்புகளில் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இவரை சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா, அதனால் சொல்கிறேன். ஓமை கவிஞர் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. ஏன்னா இவர் ஓமை இல்லாமல் செய்யுளே எழுத மாட்டார், அமைக்க மாட்டார். எந்த ஒரு பொருளும் நமக்கு ஒப்பிட்டு சொல்லும்போது நம்ம எளிதாக புரியும்ல, அதனால் அவர் ஓமையை நிறைய பயன்படுத்துவார் தன்னுடைய பாடல்களில். அதனால தான் அவரை ஓமை கவிஞர் அப்படின்னே ஒரு பட்டப்பேரே உண்டு அவருக்கு. அப்படிப்பட்ட சுரதா எழுதிய ஒரு அருமையான ஒரு இலக்கண பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். இலக்கணை பற்றி பொதுவாக யாரும் பெரிய பாடல்கள்லாம் ரொம்ப பாடினது கிடையாது. ஆனால் சுரதா அவர்கள் பாடியிருக்காங்க. அதனால் இதை நம்ம கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கணும். அது போக யாராவது செய்யுள் எழுதணும், இல்லை பாட்டு எழுதணும், கவிதைகள் எழுதணும் அப்படின்னு ஆசை கொண்ட கவிஞர்கள் உங்களில் பல பேர் இருப்பீங்க. நீங்கள் சொல்லுவீங்க,
மேம் நான் இப்போவே நான் நிறைய கவிதைகள்லாம் எழுதக்கூடிய வழக்கம் உண்டு மேம் எனக்கு அப்படின்னு கூட சொல்லக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் நல்ல கவிஞர்களாக, நான் ஒரு சிறந்த கவிஞனாக மாறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு யாப்பு தெரிஞ்சிருக்கணும். யாப்பிலக்கணம் தெரிஞ்சாதான் ஒரு நல்ல புலவராக நீங்கள் மாற முடியும். அதைத்தான் இந்த பாட்டிலையும் சுரதா அவர்கள் சொல்கிறாரு. அதனால தான் நான் உங்களுக்கு யாப்பை இன்றைக்கி ஓரளவுக்கு இந்த பாட்டில் குறிப்பிடக்கூடிய வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புரியணுன்னா அந்த யாப்பை ஓரளவுக்கு நடத்திட்டு அப்புறம் நாளைய வகுப்பில் உங்களுக்கு நான் பாடலை நடத்துகின்றேன். சரியாம்மா? இப்போ போகலாமா? நுழையும் முன் போகலாமா? உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு. அடிப்படையே வேறு. உரைநடை வேறு, கவிதை வேறு. அடிப்படையே வேறு வேறு, அந்த வடிவமே வேறு வேறு. உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது. கவிதை என்பது அச்சொற்கள் எதுகை, மோனை, இயைபு, முரண், சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது. நான் சொன்னது இப்போ புரியுதா ஏன் சொன்னேன்னு? இதுதான் கவிதைக்கும் உரைநடைக்கும் உள்ள வித்தியாசம். எனவே யாப்பு தெரியலன்னா கவிதை எழுத முடியாது. சிறந்த படைப்புகள் உருவாக கல்வி பெரும் துணையாக நிற்கிறது. இதை ஏன் சொல்கிறார் தெரியுமா? நமக்கு அறிவை போதிக்கக்கூடிய எல்லாமே கல்வி மூலமாக தானே. இப்போது நீங்கள் கவிஞர்கள் ஆகணும், கவிதை பாடணும் அப்படின்னு, ஏன்னா உலகத்தில் வருங்கால கவிஞர்கள் நிறைய பேர் என்னுடைய மாணவர்கள் இப்போ நீங்கள் இருப்பீங்க. பள்ளியிலையுமே எனக்கு நிறைய மாணவர்கள் கவிதை எழுதுவாங்க. அதை வகுப்பில் நான் படிக்க வைப்பேன். பாராட்டுகள் சொல்லுவேன் மற்ற மாணவர்களை. அது மற்றவங்களுக்கும் ஊக்குவிக்கும் இல்லையா கவிதை எழுதுறதுக்கு. ஸோ இயல்பாகவே கவிதை நாட்டம் கொண்ட மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த யாப்பு தெரிஞ்சாதான் ஒரு சிறந்த கவிதையை நீங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை தான் இந்த பாடலில் சுரதா அவர்கள் வைத்திருக்காங்க. சரியா? இப்போ அடுத்தது நூல்வழி. இதில் 1 மார்க் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் நூல்வழியில் 1 மார்க்கு இருக்குது. 1 மதிப்பெண் கேள்வி இருக்குது. அதை நான் நடத்தி முடிச்சுட்டு சொல்கிறேன். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம். கையில் பென்சிலை ரெடியாக வச்சுக்கோங்கம்மா. புத்தகத்தில் எழுதும்போது பேனால் எழுதாதீங்க, பென்சிலில் எழுதுங்க. இப்பாடப்பகுதி கவிஞர் சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஸோ துறைமுகம் என்ற ஒரு கவிதை தொகுப்பில் இருந்து இந்த ஒரு பாட்டை மட்டும் உங்களுக்கு பாடப்பகுதியாக வச்சுருக்காங்க. எனவே அந்த துறைமுகம் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க, அடிக்கோடிடுங்க. கேட்பாங்க எந்த பகுதியில் இருந்து கவிஞர் சுரதா பாடிய பாடல் கொடுக்கப்பட்டிருக்குன்னு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அந்த துறைமுகம் என்பதை அடிக்கோடிடுங்க. ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படும் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இந்த 2 பேருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 3 இன்னும் சொல்லப்போனால் ஓமை கவிஞர் யார் அப்படின்னும் 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அப்புறம் சுரதாவினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னும் கேட்டிருக்காங்க. ராசகோபாலன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ இது ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஸோ நீங்கள் 3 விஷயத்தை நீங்கள் அடிக்கோடிடணும். ஓமை கவிஞர், சுரதா, ராசகோபாலன் 3யுமே கோடிடுங்க. அப்பெயரை பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுதலால் சுப்பரத்தினதாசன் என்று மாற்றி அதன் சுருக்கமான சுரதா என்னும் பெயரில் மரபு கவிதைகள் எழுதினார். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியதோடு இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியுள்ளார். ஸோ இந்த காவியம் அப்படிங்கிற அந்த நூலின் பெயரை இதழின் பெயரை, அதாவது இப்படி கேட்பாங்க, சுரதா அவர்கள் நடத்திய இதழின் பெயர் என்ன அப்படின்னு 1 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. எனவே நீங்கள் அந்த காவியம் அப்படிங்கிற அந்த டைட்டிலை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேன்மழை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை படைத்துள்ளார். இதில் பெரும்பாலும் கேள்வியாக வர்றது தேன்மழை. தேன்மழை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிறது அடிக்கடி
பொது தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ தேன்மழை அப்படிங்கிற அந்த நூலை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அடிக்கோடிடுங்க. சரியா? நிறைய சொல்லியிருக்கேன் அதில், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். சரியா? இத்தகைய விருதுகளையெல்லாம் அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அவ்வளோதான் நூல்வெளி. நம்ம சுரதாவை பற்றிய குறிப்புகள் அவ்வளவுதான். இனி அடுத்த பகுதி நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, யாப்பை பற்றி இதுலேயே நான் சொல்லிடுறேன். ஏன்னா பாட்டே ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நமக்கு அடுத்த காணொளியில் பாட்டை மட்டும்தான் நடத்துறதுக்கு நேரம் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த யாப்பை நான் இதில் நான் சொல்லிட்டேன்னு சொன்னால் நீங்களும் ஒரு தடவை வீட்டில் உட்காந்தோ இல்லைன்னா மறுபடியும் 2-3 தடவை போட்டு கேட்டோ யாப்பை நல்ல மனசில் வாங்கிக்கிட்டிங்கன்னா நாளைக்கு பாடல் ரொம்ப எளிதாக இருக்கும். ஆரம்பிக்கலாமா? சரி. யாப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். யாப்பு அப்படின்னு சொன்னால் கட்டுதல், சேர்த்தல் அப்படின்னு பேர், அர்த்தம். அதனால தான் இப்போ சேர்த்து கட்டுதல், இப்போ உறுப்புகளை சேர்த்து கட்டுதல், சேர்த்தல், அதுதான் யாப்பு. உறுப்புகளை சேர்த்தல் தான் என்னது, யாப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நமக்கு யாக்கை அப்படின்னு உடலுக்கு ஒரு பெயர் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு பல உறுப்புகள் இருக்குல்லம்மா, நமக்குள்ள பல ஆர்கன்ஸ், உறுப்புகள்னால் ஆர்கன்ஸ் நமக்குள்ளே இருக்குது இல்லையா? அதெல்லாம் கொண்டது தானே நம்மளுடைய மனித தேகம். அதனால தான் நம்ம தேகத்தை, உடலை யாக்கை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ புரியுதா? யாப்பு அப்படின்னு சொன்னால் கட்டுதல், சேர்த்து கட்டுதல் என்று பொருள். அப்போ யாப்பினுடைய இலக்கணம் என்ன? செய்யுளில் உறுப்புகள் சேர்வது எப்படி என்று விளக்குவது. யாப்பிலக்கணம்னா என்ன? செய்யுள்ள எப்படி உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கவிதை உருவாகுது, ஒரு செய்யுள் உருவாகுது அப்படிங்கிறத சொல்கிறது யாப்பிலக்கணம். புரியுதா? சரி. மரபு கவிதை எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப முழுமையாக இந்த யாப்பிலக்கணத்தை பற்றி கண்டிப்பான அறிவு வேணும். புதுக்கவிதை எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் கொஞ்சம் யாப்பு தெரிஞ்சிருந்தால் தான் எழுத முடியும். யாப்பு தெரியாமல் நிச்சயமாக கவிதை எழுத முடியாது. புரியுதா? அப்புறம் இந்த வசன கவிதைன்னு சொல்கிறாங்க இல்லையா, உரையினுடைய பிச்சு போட்டு, அதுக்கு வேணால் உங்களுக்கு எந்த இலக்கணமும் தெரியணும்னு அவசியம் இல்லை. மனசில் தோன்றக்கூடியது அப்படியே வரியை பிரித்து எழுதிடலாம். ஆனால் அது சிறப்பாக. ஸோ மரபு கவிதை எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வெண்பாலாம் ட்ரை பண்ணுவாங்க, ஆசிரியப்பாலாம் ட்ரை பண்ணுவாங்க. வஞ்சிப்பா கலிப்பா அவ்வளவா மாணவர்கள் ட்ரை பண்ணுறது கிடையாது, முயற்சி செய்வது கிடையாது. ஆனால் ஆசிரியப்பாவும் வெண்பாவும் மாணவர்கள் விரும்பி அதை முயற்சி செஞ்சு எழுத முன் வருவாங்க. நானே எழுதியிருக்கேன் வெண்பா. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆசைப்படுவீங்க. அதெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால், மரபு கவிதைகள் எழுதணும்னு சொன்னால் கண்டிப்பாக யாப்பிலக்கணம் தெரிஞ்சிருக்கணுமா. சரி, இப்போ இலக்கணத்துக்குள்ளே போகலாம். அப்போது உறுப்புகள் சேர்த்து எழுதினால் நமக்கு செய்யுள்ள கவிதை வடிக்க முடியும்னு சொன்னேன். அப்போது எத்தனை உறுப்புகள் இருக்குது அதிலிருந்து ஆரம்பிக்கணும். நம்ம யாப்புக்குள்ள 6 உறுப்புகள் இருக்குது. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து, அசை, சீர், தளை, அடி, தொடை என்று 6 உறுப்புகள் இருக்குது. இந்த 6 உறுப்புகளையும் கொண்டு யாப்பை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட பாடல்கள் இருக்கு இல்லையா, செய்யுள், அதை தான் நம்ம பா அப்படின்னு பிரிக்கிறோம். இது 7வது. இது உறுப்பு வகையில் சேராது, அதனால் அதை நான் தனியாக சொல்கிறேன். இது 7வது. அடுத்தது அந்த பா எந்த பா இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது இனம். ஸோ இந்த பா, இனம், இந்த ரெண்டும் இது கூட நம்ம சேர்த்து 8 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உறுப்புகள்னு பார்த்திங்கன்னா 6 தான். 6 உறுப்புகள் தான் நமக்கு செய்யுளுக்கு பயன்படுத்துகிறோம். சரியாம்மா? சரி. இப்போ முதல் ஒன்றுன்னா நான் ஒரு சின்ன விளக்கமாக நான் சொல்லிடுறேன். எழுத்து இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதனால் நான் அந்த சுருக்கமாக நான் சொல்லிக்கிட்டே வந்துடுறேன். ஆனால் இப்போ அதெல்லாம் நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும் கண்டிப்பாக. அதனால நான் சுருக்கமாக சொல்லிக்கிட்டே வந்துடுறேன். சரியா? சரி, முதல்ல எழுத்துன்னு எடுத்துக்கோங்க. எழுத்து, தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உங்களுக்கு தெரியும்.
உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. ஆக மொத்தம் 247. இது போக சார்பெழுத்துக்கள் 10. சரியா? சார்பெழுத்துக்கள் 10. இதெல்லாம் சேர்ந்தது தான் எழுத்துக்கள். இதை எழுத்தை வச்சு தானே நம்ம கவிதை வடிக்க முடியும். சொல்லுங்கள். ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னா எழுத்து இல்லாமல் எப்படிம்மா, மொழி இல்லாமல் எப்படி, எழுத்து இல்லாமல் எப்படி நாம் ஒரு கவிதை எழுத முடியும்? டூல் இல்லையா கவிதையை வெளிப்படுத்துறதுக்கு? இதெல்லாம் நம்ம இயல் 1 நான் நிறைய பேசியிருக்கேன் அதை பற்றி, இல்லையா? ஸோ எழுத்துக்கள் முதல்ல எழுத்து வேணும். அந்த எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒலி, ஓசை, நம்ம உடல் உறுப்புகளில் இருந்து தோன்றக்கூடிய ஒலி, சப்தம், வாய்ஸ், புரியுதா? ஓசை. அதுக்கு வடிவம் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எழுத்துன்னா புரிஞ்சிடுச்சா? அடுத்தது அசை. எழுத்துக்கள் சேர்வது அசை. புரியுதா? எழுத்துக்கள் சேர்வதுன்னு நான் சொல்கிறது சென்சிபிளான எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருள் தரக்கூடிய வார்த்தை. ஒரு வார்த்தையே இந்த அசைகளால் தான் சேரும், ஒரு வார்த்தை உருவாகும். ஸோ எழுத்துக்கள் சேர்ந்தால் அது அசை. புரியுதா? அதில் ரெண்டு இருக்குது. இதெல்லாம் நேரசை, நிறையசை அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் அலகிடுதலில் படிச்சிருப்பீங்க. 10th 9thலேயே படிச்சிருப்பீங்க அலகிடுதல். கண்டிப்பாக கம்பல்சரி கொஸ்டினில் இது 9th 10thக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் தான். இருந்தாலும் நான் நினைவு கூறுவதற்காக மறுபடியும் ஒரு தடவை எல்லாத்தையும் சொல்கிறேன். நேரசை, நிறையசை. நேரசை அப்படிங்கிறது ஓரசை சொல், நிறையசை அப்படிங்கிறது ஈரசை சொல், இல்லையா? அந்த ஓரசை சொற்கள் எதெல்லாம்? தனிக்குறில், தனிக்குறில் ஒற்று, தனி நெடில் ஒற்று. குரில் நெடில்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் நடத்தணும்னு சொல்லாதீங்க, சரியா? அதுவும் நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியாச்சு. குரில் நெடில் மாத்திரை எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கேன். நீங்கள் முந்தைய காணொலியெல்லாம் கண்டிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். நான் மறுபடியும் அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஸோ ஈரசை சொல் அப்படிங்கிறது குறில் இணை, 2 குறில் எழுத்து ஒன்றா வரலாம். அடுத்து குறில் இணை ஒற்றுனா மெய்யெழுத்து, புள்ளி வச்ச எழுத்து. அதுக்கப்புறம் குரில் நெடில் ஒற்று. புரியுதா? இதுதான் சொற்கள் இப்படித்தான் அமையணும் அப்படின்னு விதி இருக்குது. அதை தான் நம்ம அசைகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அசையினுடைய வாய்ப்பாடுகள் ஞாபகம் இருக்கா? தேமா, புளிமா, கருவிளம், கூவிளம், இல்லையா? இதுதான் அசையினுடைய வாய்ப்பாடு. நீங்கள் இந்த தேமா, புளிமா, கருவிளம், கூவிளம் இதை பிரித்தாலே, அலகிட்டாலே உங்களுக்கு அது என்ன அசை வரும் அப்படிங்கிறது அதுலேயே வந்துடும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ தேமா அப்படின்னு சொன்னால் இது 2ஆக பிரிக்கணும்ல. ஏன்னா 2 நெடில் வர்றதுக்கு விதி கிடையாது. விதின்னா என்ன? ரூல்ஸ் கிடையாது நமக்கு அசையில். அதனால இதை 2ஆக பிரிப்போம். அப்போ தே மா அப்படின்னு பிரிப்போம். அப்போ தனிக்குறில் என்ன? நேரசை. தனி நெடில் என்ன? தேங்கிறது நெடில் தானே. தனி நெடில் என்ன? நேரசை. அதே மாதிரி அடுத்தது மாவும் நெடில் தானே, தனி நெடில் தானே. ஸோ நேர் தேமா. புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? தேமா, புளிமா, கருவிளம், கூவிளம் இந்த பிரித்தாலே உங்களுக்கு அசைகள் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அதை நீங்கள் மக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு சின்ன டிப்ஸ் நான் கொடுக்கறது உங்களுக்கு. இது ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்கறது. ஈஸியாக நீங்கள் அசைகளை பிரிக்கிறதுக்கு நான் கொடுக்குற டிப்ஸு. வாய்ப்பாடை மனசில் வச்சுக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸு. ஓகேம்மா? ஓகே. அடுத்தது 3வது என்னது? சீர். அப்போ எழுத்து சேர்வது அசை, அசைகள் சேர்ந்தால் சீரமையும். சீர்னா நத்திங் பட் வேர்டு. ஆங்கிலத்தில் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, சொல், வார்த்தை, சென்சிபிளான வார்த்தை. சென்சிபிள்னா என்ன? பொருள் தரக்கூடிய வார்த்தைகள். அதை தான் ஒரு வார்த்தையை தான் சீருன்னு சொல்கிறோம். ஃபாலோ பண்ணுறீங்களா? எழுத்துகள் சேர்ந்தால் அசை, அசைகள் சேர்ந்தால் அது சீர். இதில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னா, ஓரசை சீர் இருக்குது, ஈரசை சீர் இருக்குது, மூவசை சீர் இருக்குது, நாலசை சீர் இருக்குது.
ஒரு சொல்லை வந்து 4 அசை வரைக்கும் பிரிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. தேமாங்காய், தேமாங்கனி, தேமாம்பூ அப்படின்லாம் நம்ம பிரிப்போம் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நான் போக விரும்பலை உள்ள, அது உங்களுக்கு தேவையும் கிடையாது. ஸோ என்ன வேணுமோ அதை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ 4 அசைச்சீர்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இதை சொன்னேன். 4 அசை வரைக்கும் ஒரு சொல்ல 4 அசை வரைக்கும் பிரிக்கலாம். அதுக்கு மேலே வந்து போனால் அது வந்து சிறப்பு கிடையாது. வார்த்தைகள் அதுக்கு மேலே நீளமான வார்த்தைகள் கிடையாது. சரியா? அடுத்தது 4வது தலை. தலை அப்படின்னா சீர்கள் ஒன்றோடு ஒன்று கூடும் இடத்திற்கு தலை என்று பெயர். அதாவது நல்லா கவனிங்க, நிலைமொழியினுடைய ஈற்றும், சரியா? நான் புணர்ச்சி நடத்தியாச்சு உங்களுக்கு. அதனால் இந்த நிலைமொழி வருமொழி இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் முன்னாடியே உங்களுக்கு புணர்ச்சி நடத்தினேன். புரியுதா? ஸோ நிலைமொழியினுடைய ஈற்றும் வருமொழியினுடைய முதலும் சேருது இல்லையா? சேருது இல்லையா? இந்த சேர்த்து எழுதும்போது அதை தான் தலை, அதை இணைக்கக்கூடியது தான் தலை. அது கூட வந்து இலக்கணம் இருக்குமா? அப்போ எந்த சொல்லுக்கு அப்புறம் என்ன சொல் வரணும்னு கூட நீங்கள் யோசிக்கணும். செய்யுள் எழுதணும்னா ஒரு சொல்லுக்கு அடுத்து இன்னொரு சொல் என்ன வரணுங்கிறத கூட நீங்கள் யோசிக்கணும். அதே நேரம் பொருள் மாறக்கூடாது, நீ சொல்ல வந்த கருத்து மாறக்கூடாது இல்லையா? சுவை இருக்கணும், நயம் இருக்கணும், பாட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு கவிதை எழுதுறதுன்னா. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேறு வேறு வார்த்தைகளை தேடி கண்டுபிடிச்சி போடணும், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவ்வளவு லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது, கோடிக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது தமிழில். அதனால் ஒரு சொல்லுக்கு இணையான இன்னொரு சொல்லை தேடி பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சொல்லை போட்டு அமைக்கணும், அவ்வளவுதான். ஸோ அதுதான் தலை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சீரினுடைய கடைசி எழுத்தும் அடுத்த சீரினுடைய முதல் எழுத்தும் அந்த இடைப்பட்ட இது இருக்கு இல்லையா, இணைக்கிறது இருக்கு இல்லையா, அதை தான் தலை அப்படின்னு சொல்கிறோம். அது பார்த்திங்கன்னா 7 வகையான தலைகள் இருக்குது. நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை, இது ரெண்டும் ஆசிரியப்பாக்கு. பா தெரியும்ல, 4 பா இருக்கு இல்லையா? அதில் ஆசிரியப்பால் என்ன மட்டும்தான் வரணும்? நேரொன்றாசிரியர் தலை இல்லை நிறையொன்றாசிரியர் தலை மட்டும்தான் வரணும். மற்ற தலைகள் அங்கே வரக்கூடாது, தலை தட்டக்கூடாது. அதே மாதிரி வெண்பாவிற்கு இயற் சீர்வெண்டலை, வெண் சீர்வெண்டலை, அது மட்டும்தான் வரணும். பிரிச்சா இதுதான் வரணும். இது தவிர வேறு தலைகள் ஒரு பாவினுடைய தலை இன்னொரு பாவுக்கு வரக்கூடாது, தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. கலிப்பாக்கு கலித்தலை மட்டும்தான் வரணும். வஞ்சிப்பாக்கு ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, இது மட்டும்தான் வரணும். தலை தட்டக்கூடாது. தலை தட்டினால் அதை கவிஞர்கள், சங்ககால கவிஞர்கள்லாம் அதை கவிதை என்றே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். பிழை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல் குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பொருள் வேணால் குற்றம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சொல் குற்றம் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. தலை குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ சீத்தலை சாத்தனார்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? யார்? அவர் தான் மணிமேகலை எழுதினார் இல்லையா, சீத்தலை சாத்தனார், அவர் தான். அவருடைய சிஷ்ய பிள்ளைங்கள்லாம் கவிதைகள் செய்யுள் படிச்சுட்டு வரும்போது வந்து காட்டும்போது இந்த தலையெல்லாம் தட்டுச்சுன்னு வைங்களேன், அந்த எழுத்தாணியை வச்சே தலையில் ஒரு குத்து குத்திடுவாராம், ஒரு தட்டிடுவாராம். நக்கீரரும் அப்படி தான் பண்ணுவாராம், கோபம் வந்துருமா, என்ன கவிதை எழுதிட்டு வந்திருக்கீங்கன்னு. அந்த அளவுக்கு வெறி பிடித்தவர்கள் மொழியின் மீது அந்த புலவர்கள் எல்லாம். சொல்கிறது புரியுதாமா உங்களுக்கு? ஸோ இதுதான் தலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அடி. அடி அப்படின்னா சீர்கள் சேர்ந்தால் அடி. புரியுதா? எழுத்து சேர்ந்தால் அசை, அசைகள் சேர்ந்தால் சீர், சீருக்கு நடுவில் வர்றது தலை. இந்த எல்லாம் சேர்ந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, ஒரு லைன், ஆங்கிலத்தில் லைன்னு சொல்கிறோம்ல, ஒரு வரி, அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? அடின்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போ இந்த அடி எத்தனை வகை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 வகை இருக்குது. ஒன்று ஒன்றா பாருங்கள். முதல்ல குறளடி. சீர்கள் 2 பெற்று ஓரடியில் வந்தால், ஒரு அடியில் 2 சீர் பெற்று வந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? குறளடின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு அடியில் 3 சீர்கள் பெற்று வந்தால் அதை சிந்தடி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அடியில் 4 சீர்கள் பெற்று வந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? அளவடின்னு சொல்லுவோம். 5 சீர்கள் பெற்று வந்தால் நெடிலடின்னு சொல்லுவோம்.
6, 7, 8 சீர்கள் பெற்று வந்தால் அதை கழி நெடில் அடின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து 2 வரியாக எழுதுவாங்க. அது எப்படி எழுதுவாங்கங்கிறதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். உங்களுக்கு பாவகையை விளக்கும் போது நான் அதை சொல்கிறேன். 6, 7, 8 சீர்கள்லாம் சேரும்போது ஒரே அடியில் நம்ம 8 சீரையும் எழுத முடியாது இல்லையா? அப்போ 2ஆக பிரித்து எழுதுவாங்க. 6 சீர்னா 3 சீராக எழுதுவாங்க. 7 சீர்னா முதல்ல 4 சீர் அடுத்து 3 சீர்னு எழுதுவாங்க. 8 சீர்னா மேலே 4 சீர் அடுத்தது 4 சீர்னு பிரித்து எழுதணும். பாருங்கள் எவ்வளோ ரூல்ஸ் இருக்குன்னு. நான் லேசுப்பட்டதுன்னு நினச்சிங்களா தமிழ் மொழியை? ஆனால் அடிகள் எல்லாம் ஒத்து வரணும், ஒரே இதில் வரணும். அதாவது ஃபஸ்ட் லைன் எல்லாமே ஒத்து வரணும், ஒரே நேர்கோட்டில் வரணும். 2வது பிரித்து எழுதுறது கொஞ்சம் உள்வாங்கி எழுதணும். நீங்கள் இந்த மனப்பாட செய்யுள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதில் புரியும். கொஞ்சம் உள்வாங்கி எழுதணும். எதை? இந்த மிச்சத்தை எழுதுறீங்கல்ல அடுத்த அடிகளை, அதெல்லாம் கொஞ்சம் உள்ள தள்ளி எழுதணும். எல்லாத்தையும் நேராக எழுதக்கூடாது. அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்க, கழிநெடில் அடி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அறுசீர் 6 சீர்னு சொல்ல மாட்டாங்க, அறுசீர் கழி நெடிலடி. அதே மாதிரி 7 சீர் கழி நெடிலடி, எண் சீர் கழி நெடிலடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே 9 சீர் 10 சீர்லாம் கிடையாது. அப்படின்னா அது உரைநடை. 9 சீர் 10 சீர் அப்படின்லாம் நீங்கள் வந்து சீர் அமைச்சிங்கன்னா அது உரைநடை, அது செய்யுள் ஆகா. சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு வந்து செய்யுள் எழுதும்போது அதனுடைய பாவகையை குறிப்பிட சொல்லுவாங்க பொது தேர்வில். பாவகைன்னா என்ன அப்படிங்கிறத இதுதான் பாவகை. அந்த கொடுத்துருக்கிற பாட்டு வந்து எத்தனை அடிகளை கொண்டு இருக்குது, அது என்ன இலக்கணம் அப்படிங்கிறத தான் நீங்கள் குறிப்பிட்டு பாவகையில் எழுதுறீங்க. இப்போ புரியுதா பாவகைனா என்னன்னு? இது வரைக்கும் வந்து நீங்கள் அப்படி பிளைண்டாக மக் பண்ணியிருப்பீங்க, மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ புரியுதா எதுக்காக நீங்கள் அதை எழுதுறீங்கன்னு சொல்லி? சரி, இனி வரும் பாடல்களில் இனிமேல் நான் அதை வந்து உங்களுக்கு அதையும் சொல்லி புரிய வைக்கலாம். ஏன்னா இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல உங்களுக்கு. அதனால் அது என்ன, அது நெடிலடியா கழி நெடிலடியா? பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய மனப்பாட பகுதிகள்லாம் கழி நெடிலடியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே விருத்தங்கள். அதனால் உங்களுக்கு 6 சீர் இல்லை 7 சீர் இல்லை எண் சீர் இப்படி தான் உங்களுக்கு பாடல்கள் அமைய பெற்றிருக்கும். சரியா? ரைட். அடுத்தது கடைசி 6வது தொடை. தொடை அப்படின்னு சொன்னால் தொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். சீர்களையும் அடிகளையும் வைத்து தொடுத்தால் செய்யுள் அமையும். தொடைங்கிறது அதுதான். சீர்களையும் அடிகளையும் வைத்து தொடுத்தால் தொடை அமையும். சரி, இப்போ அந்த தொடை நயங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கணும். அது 8 இருக்குமா? 8 வகைகள் இருக்குது தொடையில். அதாவது ஒரு பாட்டில் இதெல்லாம் நீ பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் பயன்படுத்தி இந்த தொடைகளையெல்லாம் நீ பயன்படுத்தி தான் நீ வந்து ஒரு செய்யுளை அமைக்கணும். எல்லா நயங்களையும் ஒரே பாட்டில் அமைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யூ ஹாவ் டு சூஸ். இதுக்குள்ளே இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி இதில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? நீ என்ன விருத்தம் எழுதினாலும் சரி, இல்லை பாவகையில் எழுதினாலும் சரி, கண்டிப்பாக எதுகை மோனை இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பாட்டில் வந்து எதுகை மோனை இல்லை அப்படின்னா ரிதம் இருக்காது. நம்ம வந்து ஒரு லெசனில் படித்தோம் இல்லையா, இசை இருக்கு இல்லையா இதுக்குள்ள, செய்யுளுக்குள்ள இசையாக பாடக்கூடிய ஒரு சந்தநயமெல்லாம் இருக்கு இல்லையா இதுக்குள்ள. அப்போ இந்த எதுகை மோனையெல்லாம் இருந்தால் தான் பாட்டில் சுவை இருக்கும், லயம் இருக்கும், சந்தம் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம பாட்டு எழுதுனா அது உரைநடை மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தொடையினுடைய இப்போ பாணலம் பாராட்டும் போது இந்த தொடை நயம் மிக மிக அவசியம். நீங்கள் பாராட்டியே ஆகணும். அதனால் நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க. எதுவுமே நம்ம வந்து புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் கொள்ளணும். புதுசாக கற்றுக்கணும். குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டக்கூடாது, தெரிஞ்சதை வச்சே ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாதுமா. புதுசாக நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும், சாகிற வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அறிவு தேங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் அழிவு. ஏன்னா நீர் தேங்கினால் அது குட்டை, ஓடிக்கொண்டிருந்தால்தான் நதி. அதே மாதிரி தான் மூளையும் தேங்கக்கூடாது. தேங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ மூளை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும். புதுசாக நாம்
நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேங்கி விடாதீர்கள் என் செல்வ மாணவ மணிகளே. புரிஞ்சுதாம்மா? சரி, அதை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் நிறைய விஷயத்த சொல்லிட்டு வரேன். ஐயோ அப்படின்னு நீங்கள் மலைச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? சரி, இப்போ மோனைனா என்ன உங்களுக்கு தெரியும். எல்லா பாட்டுலேயும் முதல் அடியில் முதல் சொல் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபஸ்ட்டு லெட்டர், முதல் எழுத்து ஒன்றி வந்தால், ஒன்றினா ஒரே மாதிரியாக வந்துச்சுன்னா அதுதான் மோனைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் பாடலம் பாராட்டல் நடத்தும் போது உங்களுக்கு நான் தெளிவாக விளக்குறேன், பாட்டோடு விளக்குறேன், அப்போ தான் நல்லா புரியும். எதுகைனா என்ன அப்படின்னா, ஒரு சொல்லினுடைய அடியில் எல்லா அடியிலையும் உங்களுக்கு வரக்கூடிய சொற்களில் 2வது எழுத்து ஒரே மாதிரியாக வந்துச்சுன்னா அது எதுகைன்னு சொல்லுவோம். இயைபு அப்படின்னா ஒரு சொல்லினுடைய கடைசி எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து இயைபுன்னு சொல்லுவோம். முரண் அப்படின்னு சொன்னால் முரண்பட்ட வார்த்தைகளை அமைப்பாங்க. இரவும் பகலும், நிலவும் சந்திரனும், புரியுதா? அந்த மாதிரி கருப்பு வெள்ளை, புரியுதா? அந்த மாதிரி முரண்பட்ட வார்த்தைகள், ஆப்போசிட் வேர்ட்ஸ், முரண்பட்ட வார்த்தைகளை வந்து அமைச்சு எழுதுறது வந்து என்னது? அதுவும் தொடை தான், அதுவும் தொடையில் ஒரு வகை தான். சரியா? அதுக்கப்புறம் அளபடை, அளபடையை யூஸ் பண்ணி எழுதுறது நம்ம பார்த்தோம்ல முதல் இயலில் ஒரு பாட்டு அளபடையில் வந்து அதை பார்த்து கடா படா அப்படின்லாம் பார்த்தோமே, ஞாபகம் வருதா? அதெல்லாம் அளபடை தொடையை யூஸ் பண்ணி எழுதின பாடல்கள் தான். அதே மாதிரி ரெட்டை, இந்த புணரின் புணரா அது வந்து முரண், புணரின் புணரா அப்படிங்கிறது முரணை வைத்து பாடியிருந்தாங்க. இது எல்லாமே அந்த ஃபஸ்ட் லெசன் உரைநடையில் வருதுமா இல்லையா? இப்போ புரியும் உங்களுக்கு அது. அதே மாதிரி ரெட்டையும் வருது, தந்தை தந்தை அப்படின்னு வந்ததில்ல, அடுக்கு தொடர்னு கூட நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? இதை தான் ரெட்டை தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்தாதியும் நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். ஒரு பாடலினுடைய ஒரு பாட்டினுடைய கடைசி சீர் இருக்கு இல்லையா, கடைசி சொல், அது வந்து அடுத்த பாட்டினுடைய முதல் இதுவாக வரும், அதுதான் அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட உங்களை சொன்னேன், அபிராமி அந்தாதியை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு அது புரியும் அப்படின்னு. ஒரு பாடலினுடைய முடிவு அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக அமையும், அதுதான் என்னன்னு சொல்லுவோம், அந்தாதி நடை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் செந்தொடைன்னு ஒரு ரகம் இருக்குது. இதெல்லாம் பெரும்பாலும் யாரும் இது எந்த கேட்டகரியிலையுமே சேரலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை செந்தொடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் பாட்டுன்னு தான் எடுத்துக்கிறோம். அதனால தான் அந்த ஒரு லிபர்ட்டி உரிமை உங்களுக்கு கொடுத்ததுனால தான், சுதந்திரம் கொடுத்ததுனால தான் இப்போ அந்த பாடல்கள்லாம் வரிசையாக அது வசன கவிதை, புதுக்கவிதை வந்தது, மரபை உடைச்சிட்டு, அதுக்கப்புறம் வசன கவிதைன்னு வந்தது, அதுக்கப்புறம் ஹைக்கூ கவிதைகள்னு வந்தது, இப்போ கடைசியில் கானா பாட்டு வரைக்கும் வந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதனுடைய நீட்சி தான், புரியுதா? உங்களுக்கு அந்த ஒரு சுதந்திரத்தை, எழுதுகிற சுதந்திரத்தை கொடுத்ததுனால தான் தமிழ் மொழி இந்த மாதிரியான ஒரு மரபை உடைச்சிட்டு இந்த அளவுக்கு வந்து கவிதைகள் வேறு வேறு வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து பன்முக தோற்றம் அளிக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சுதந்திரம்தான். புரியுதா? இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறது இல்லை பாடத்தில், பயப்படாதீங்க. ஏன்னா 4 மார்க்கு, நாங்கள்லாம் 10 மார்க்குக்கு எழுதுவோம், 20 மார்க்குக்கு எழுதுவோம். பிஏல எம்ஏலாம் நாங்கள் வந்து 20 மார்க்குக்கெல்லாம் எழுதுவோம். அப்போ இது எல்லாத்தையும் எழுதுவோம். உங்களுக்கு 4 மதிப்பெண் தாம்மா, மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதினா போதும். ஸோ இதில் முக்கியமானதெல்லாம் என்னென்ன மட்டும் எழுதினா போதும் அப்படிங்கிறத நான் பாடலம் நடத்தும் போது உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம யாப்பிலக்கணம் பார்த்துட்ருக்கோம், அதனால் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன். அடுத்தது 7வது பா சொன்னேன் இல்லையா, அது உங்களுக்கு தெரியும். ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இதில் ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு ஓசை இருக்குது. ஓசைங்கிறது அந்த ரிதம் தான், சந்தம் இருக்கு இல்லையா, அதுதான். ஆசிரியப்பாவுக்கு அகவலோசை, வெண்பாவிற்கு செப்பலோசை, கலிப்பாவுக்கு துள்ளலோசை, வஞ்சிப்பாவிற்கு தூங்கலோசை. இதெல்லாம் நான் முன்பு உள்ள வகுப்புகள்லேயும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் தெரியும். அப்புறம் வந்து இனம். இனம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த 4 பா சொல்கிறாங்க இல்லையா, அந்த 4 பாவும் எந்த இனத்தை சேர்ந்தது, ஏன்னா அதுக்குள்ளே பிரிவு இருக்குது, அதனால் எந்த இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறது தான் இனம் அப்படிங்கிறது. பாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இனம், அது எந்த இனத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அது என்னென்னா 3:
தாழிசை துறை விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் ரொம்ப ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதெல்லாம் இருக்கு யாப்பில்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இனத்தை வந்து 3ஆக பிரிப்பாங்க. தாழிசை துறை விருத்தம் அப்படின்னு 3ஆக பிரிஞ்சிருக்கும். இதில் ஆசிரியப்பா எந்த இனம், வெண்பா எந்த இனம் அப்படின்னு சொன்னால் ஆசிரியப்பா வந்து தாழிசை, வெண்பா தாழிசை, கலிப்பா துறை, வஞ்சிப்பா விருத்தம், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இனத்தை கண்டுபிடிப்பார்கள் பாலை. ஸோ 4 பாவிலும் இவ்வகைகள் உண்டு. சின்ன சின்ன வேறுபாடு தான், சின்ன ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் வந்துடாது ஒரு செய்யுளுக்கும் இன்னொரு செய்யுளுக்கும். சின்ன வித்தியாசங்கள், அதை குறிப்பிடக்கூட ஒரு பெயரை வைத்திருந்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஆழமானது நம்மளுடைய தமிழ் இலக்கணம். பார்த்துக்கோங்க. அப்போ செம்மொழின்னு சொல்கிறதுல என்னம்மா தப்பு இருக்கு இல்லையா? ஒரு சின்ன வேறுபாடை கூட குறிப்பதற்கு தனித்தனியாக அதுக்கு பெயரை கொடுத்து விதிகளை கொடுத்து இலக்கணம் அமைத்திருக்கின்றார்கள் என்றால் தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் தொன்மையையும் ஆழத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ புரியுதா? தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு ஏன் சொன்னாருன்னு நமக்கு எல்லாருக்குமே அந்த பெருமை உண்டு. நம்ம எல்லாருமே அந்த பெருமையை கொண்டாட வேண்டும். நாம் கொண்டாடினால்தான் இந்த உலகம் கொண்டாடும். அதை மறந்துடாதீங்க என் மாணவ மணிகளே. முதல்ல நீங்கள் கொண்டாடணும். மாணவர்களாகிய நீங்கள் தலைமேல தாங்கி தமிழை கொண்டாடணும். அப்போ தானா இந்த சமுதாயம் கொண்டாடும். சரியா? தானா இந்த உலகம் கொண்டாடும். யாராவது நாக்கு மேலே பல்ல போட்டுட்டு தமிழை பழிச்சோ இல்லை ஏளனை பண்ணியோ பேச முடியுமா? தைரியம் வருமா? நீங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தா யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரியா? இத்தோடு இன்றைய வகுப்பை நாம் முடித்து கொள்ளலாம். இனி நாளைய வகுப்பில் சுரதா அவர்களுடைய பாட்டை வந்து நான் விளக்க போகிறேன். தவறாமல் காணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். சரியா? அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.